ரிப்போர்ட்டிங் சார் விடாமுயற்சி இந்த படத்தோட ஒன்லைன் கதை. அஜித் அண்ட் த்ரிஷா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரிவு வருது. அந்த கேப் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு த்ரிஷா நினைக்கிறாங்க. அப்போ த்ரிஷா வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறதா முடிவு பண்ணுறாங்க. அஜித் வந்து நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு காரில் கூட்டு போகிறாரு. இந்த மொத்த கதையுமே அசர்பைஜானில் தான் நடக்கும். ஸோ அந்த 10 மணி நேரம் ரோட் ஜேர்னி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாலைவனத்தில் போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஜேர்னி அப்போ அஜித்துக்கும் சில பேரோட ஒரு கான்ஃப்ளிக்ட்லாம் வருது. அதை தொடர்ந்து த்ரிஷா காணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் த்ரிஷாவுக்கு என்ன ஆச்சு, அவங்கள எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஆரம்பித்து முதல் 30 நிமிஷம் வந்து ஒரு ரொமான்ஸ் போர்ஷன் ஒன்று வரும். அதை வந்து ஒரு நான்லீனியர் எடிட்டிங்கில் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அவங்க எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு நான்லீனியர் மோடில் காமிச்சிருந்தாங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி அஜித்தோடைய கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அவருக்கு வந்து ஒரு மாஸ் பில்டப்பு, பேர் போடும்போதோ அவர் என்ட்ரி ஆகும்போதோ அந்த மாதிரி பில்டப், அந்த மாதிரி அலப்பறை எதுவுமே இல்லாமல் இருந்தது நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அவருடைய கேரக்டரே வந்து ரொம்ப ஒரு ஜென்டில்மேன் கேரக்டராக எழுதியிருப்பாங்க. த்ரிஷா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு உண்மையை போட்டு உடைப்பாங்க அஜித்திட்ட. அந்த சீனில் அஜித் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அந்த சீனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொண்ணு வந்து அஜித்திட்ட ஒரு சீனில் வந்து கொஞ்சம் ஒரு வரம்பு மீறி கொஞ்சம் தப்பாக நடந்துங்க முயற்சி பண்ணும். அப்போ அஜித் பிஹேவ் பண்ணுறது, அதை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், பக்கா ஜென்டில்மேனுங்கிற மாதிரி இருந்துச்சு. சினிமாவை தாண்டி அஜித்துக்கு ரியல் லைஃப்பில் உள்ள அந்த ஜென்டில்மேன் கேரக்டரோட இந்த ஜென்டில்மேன் கேரக்டர் ரொம்ப அலைன் ஆகி போனதாக நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி கதைக்களம் அசர்பைஜான் வந்து நம்ம இது மாதிரி தமிழ் சினிமாவில் பார்க்காத ஒரு இடம். அந்த ஒரு பாலைவனம், அங்கே இந்த ரோடு, அதெல்லாமே பார்க்கறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் அதுவே ஒரு கட்டத்தில் வந்து ஒரு வெறுமையாகவும் தோண ஆரம்பிச்சது. அந்த ரோட் ட்ரிப் ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டென்ஷனை பில்டு பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறது தோணும். அந்த டென்ஷன் பில்ட் ஆனது நல்லா இருந்துச்சு. பட் ஒரு சீனில் அர்ஜுனோட என்ட்ரிக்கு அப்புறம் எனக்கு படம் அதுக்கப்புறத்துலேருந்து படுக்க ஆரம்பிச்சதாக நான் ஃபீல் பண்ணேன். இந்த படத்தில் பாசிட்டிவோட நெகட்டிவ் தான் ஜாஸ்தி. முதல்ல தன்னோட ஒய்ஃபை தேடி ஒருத்தர் அலைகிறாரு அப்படின்னா ஆடியன்ஸுக்கு வந்து அவங்க எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஆடியன்ஸுக்கு பில்ட் ஆகணும். அது எங்கேயுமே கடைசி வரைக்கும் பில்டப் ஆகலை. படத்தில் உள்ள எல்லா கேரக்டர், அஜித் வேணா ஒருத்தன் 1-2 பேரை தவிர்த்து அத்தனை கேரக்டருமே எதர் நெகட்டிவ் கேரக்டராக இருப்பாங்க, இல்லை ஒரு கிரே ஷேடில் இருப்பாங்க. அது வந்து ஒரு 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 பேட் ஐடியாவாக தான் எனக்கு தோணுச்சு. அதனாலேயே படத்தோட நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் எங்கேயுமே வராது. அஜித்தோடைய கேரக்டர் தவிர எந்த கேரக்டருமே மனசில் நிற்காது, இன்க்ளூடிங் த்ரிஷா. அர்ஜுன் அண்ட் ரெஜினா அந்த 2 பேருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு ரொமான்ஸு, அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அதெல்லாம் ஒரு சில சீன் வந்து இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் ஒரு கட்டத்தில் வந்து இவங்க தான் கெட்டவங்க, இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ரிவீல் பண்ணிடுவாங்க. அந்த மொமெண்ட்லேருந்து அதுக்கப்புறம் படத்தில் எங்கேயுமே ஒரு ட்விஸ்ட்டே இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒன்று காமிக்க போகிறாங்க, வேறு ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அந்த இன்டர்வல் சீன் கூட 2-3 ட்விஸ்டெல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே கூட்டுக்களவானிங்கிற மாதிரி. அந்த ட்விஸ்ட்டு கூட கிட்டத்தட்ட ரொம்பலாம் ஒன்றும் அப்படியே ஜெர்க்கார மாதிரிலாம் இல்லை. அது கூட கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே பயங்கர வீக்காக ஒரே சண்டையாக இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து அஜித்துக்கு பொண்டாட்டி கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன, ஆடியன்ஸ்க்கு தேவை ஒரு போண்டாவும் டீயும், கதவை திறந்து விடுங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு மென்டலி டயர்டாகிருச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட பயங்கர வீக்காக எழுதியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஸ்க்ரீன் பிளே, வீக்கான ஸ்கிரிப்டு, அழுத்தம் இல்லாத கேரக்டர் ரைட்டிங், இது எல்லாமே இந்த படத்தை கொஞ்சம் கவுத்திருச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் உட்காரவே முடியாத படம் அப்படின்னு தோணாமல் இருந்ததுக்கான ஒரே காரணம் அஜித்தோடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டும்தான். ஸோ ஓவராலாக விடாமுயற்சி நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு இலக்கு, ஒரு டார்கெட்டே இல்லாத ஒரு விடாமுயற்சி ஒரு வீண் முயற்சி ஆயிடுச்சோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு இந்த படம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. பாய்.